Hi friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா நீங்க thumbnailலையும் பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்லயும் பார்த்திருப்பீங்க. ஆமா फ्रेंड्स, இந்த வீடியோ தான் எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் फ्रेंड्स. இது என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்க YouTubeல சேனல் வச்சு ரன் பண்றீங்க அப்படினா வந்து ஒரு thumbnail ஈஸியா வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து ஸ்டேட்டஸ் சாங் எல்லாமே நீங்க வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்து அப்படினா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா फ्रेंड्स, வாங்க எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர்ஸ்னாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதையும் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஒரே ஒரு இமேஜ் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்து அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலில் வைக்கக்கூடிய ஒரு 5 பிக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டில் தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கிப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஏதாச்சும் பேஜ் வந்து அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆல் ஃபோட்டோஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செட் பண்ணணும் அப்படின்னா வந்து கிரிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, கொலாஜ் அந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பிக்ஸ் செட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பிக் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஒரு 5 பிக் செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் போச்சு அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட் வந்து நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக 5 இமேஜ்க்கு வந்து இந்த லேஅவுட் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் யூடியூப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்போ கரெக்டாக ரேஷியோ இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் லைட்டாக பார்டர் கொடுத்துக்கோங்க. கொடுக்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து 4th ஒரு ஆப்ஷன் இருக்குது, கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலை. ஓகே, அதை ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். லேஅவுட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பிக்கை வந்து ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காணிக்கிறேன். இந்த பிக்கை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டில் கொண்டு போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த பிக்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேஸில் வைக்கணுமோ அந்த பிளேஸஸ் கிட்ட கொண்டு போனாலே போதும், அது கரெக்டாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னாவே இதில் ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. செட் பண்ணும்போது எல்லா இமேஜும் நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா இமேஜஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்கள் வந்து எல்லா பிக்கையும் சின்னதாக்கி வச்சுக்கலாம், இல்லாட்டா வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 5 பிக்கை செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ணனா, ஒருவேளை மாற்றி இமேஜ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு டெலிட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எது வேண்டாம் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மேலே இருக்கிற டெலிட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதையும் ட்ரை பண்ணி காணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்க, மேலே டெலிட் ஆகிரும். இந்த பேஜ் உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த டவுன்லோட் பேஜுக்கு போய் நீங்கள் வந்து இன்னொரு இமேஜை இப்போ என்ன செட் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணி ஓகே ஆட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம். இனி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஷேர் ஆப்ஷனுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த சேவ் ஆப்ஷன். ஓகேவா, சேவ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் டு கேலரி மேலேயே வந்துட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டோம், நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஃபஸ்ட்டே வரும். இதில் தான் நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கட்டும் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. 4th ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி இதில் போய் நம்ம வந்து அந்த பிக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் செட் பண்ணணும். இதில் வந்து இப்போ வந்து பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். பிக்சார்ட்டில் க்ரியேட் பண்ணி இருக்கக்கூடிய நம்ம அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இது அப்படி இருக்கட்டும், இல்லாட்டா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம நியூவாக புதுசாக நம்ம வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். ஓகேவா, இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட்.
ஓகே, இப்போ இந்த கலர் தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கலரை செட் பண்ணிவிட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது எவ்வளோத்துக்கு நீங்கள் ஜூம் பண்ணணுமோ அது அவ்வளோத்துக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளேஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு என்ன செட் பண்ணணும் அப்படின்னா வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து செலக்ட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எரேஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை எனபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் எட்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இதையும் கொஞ்சம் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது இந்த ப்ளூ கலராக இருக்குது, இதை எப்படி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் எனபிள்டு அப்படின்னு காணிக்கும், அதை நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் ஆகிட்டு, இப்போ உங்களுக்கு பிங்க் கலர் என்ன கலர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு கலர் செட் பண்ணலாம். இந்த ஆரஞ்சு கலரே உங்களுக்கு லைட் கலராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து இதுலேயும் நீங்கள் வந்து டபுள் கலராக வேணும் அப்படின்னாலும் டபுள் கலராக செட் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஸ்லேயே நீங்கள் வந்து வேறு கலர் கிளிக் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் கலராக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் லைட் கலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வந்து கரெக்டாக இருக்குதோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோஸ்க்கு ஏற்றது மாதிரி. ஓகேவா, இந்த கலர் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதில் டெக்ஸ்ட் போய்க்கோங்க. இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து எழுதுகிறேன், அதே போல் நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன இது எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கேப்ஸ் லாக் வேணும், அதனால் வந்து இதில் டிடி அதை ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சைஸ் ஓகே இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் மை ஃபாண்ட்லேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்லேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்டை செலக்ட் பண்ணி இதில் வந்து ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ப்ளேஸில் நான் வந்து கரெக்டாக செட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் அப்படி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே செகண்ட் ஆப்ஷனில் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வீடியோ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, ஓகே, ஸ்டேட்டஸ் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த இதில் கொஞ்சம் சின்ன வந்து இதில் டெக்ஸ்ட் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா வந்து எழுதி முடிச்சுக்கோங்க. எழுதிட்டு இப்போ வந்து இதில் எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சேவ் டு கேலரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்கள் வீடியோஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது போல் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து ட்ரெண்டிங்கான வந்து இன்ஸ்டாகிராம் லோகோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step.